சிம்பா மட்டும் தான் தனியா இருக்கேன். பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நாங்க ஒவ்வொரு வீடியோ எடுக்கும்போது, இப்படி ஒவ்வொரு குட்டிங்க காணாம போகும். நாய் பிடிச்சிட்டு போய் சாப்பிட்ரும் அப்படின்றது தெரியாது. தெருவுல குட்டி போட்டது, அந்த குட்டியில ஒண்ணு தப்பிச்சு வந்து எங்ககிட்ட மின்னுவா வளர்ந்து, அது வந்து ஒரு குழந்தைங்கள குட்டி குடுத்துட்டு, அதுவுமே திரும்பவும் அகைன் பிரெக்னென்ட்டா இருக்கிற மாரி தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது எங்களுடைய பிளாக்கி காணாம போவும் அப்படின்னு தெரியாது எனக்கு. இந்த கருப்பு கலர் பூனை. நைட்டுக்கு நான் வீடியோ எடுத்தேன். மறுநாள் நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு அவன. ஸோ அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் தான் இருந்தானுங்க. பிளாக்கி காணோன்ட்டு. ஆனா பிளாக்கி காணாம போனதுக்கப்புறம் மின்னு மாதிரியே இருக்கா இல்லையா? இன்னொரு மின்னு இப்ப ஏந்திச்சு உட்காந்து இவ தான் இன்னொரு மின்னு. ஸோ இந்த மின்னுவும் மறாநாள் காணாம போவா அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் எதுக்கு இத சொல்ல வரேன்னாக்கா, ஆல்ரெடி நாங்க வந்து ஒரு 10, 15 கோழிக்கிட்ட வளர்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த 10, 15 கோழியுமே வந்து ஒன் பை ஒன்னா இறந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வீட்ல உண்மையாவே சீரியஸாவே வீட்ல எல்லாமே ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல மாமாக்கு ஆக்சிடென்ட்டும் ஆனுச்சு. ஸோ அப்ப எல்லாமே என்ன சொன்னாங்க, வீட்டுக்கு பெரியவங்களுக்கு வர ஆபத்த வந்து வீட்ல இருக்கிற இந்த மாரி விலங்குகளுக்கு அது காட்டுது அறிகுறி அப்படின்ன மாரி இருந்துச்சு. இப்போ சேம் அதே தான் எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. ஏன்னா வீட்ல எல்லாருமே அப்படிதான் ஃபீல் பண்றாங்களும். ஸோ இது வந்து ஒவ்வொன்னுமே காணாம போகும்போதும், எங்க வீட்ல ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாரி தான் வீட்ல ரீசென்ட் டேஸாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து திரும்ப எல்லாருமே சொன்னது தான். வீட்ல யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லன்னா சதக்கா குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சதக்கா மாதிரி இது வந்து ஒவ்வொன்னா இதாயிடுச்சு அப்படின்னும்போது, ஓகே. பிளாக்கி போனான். அதுக்கப்புறம் மைனா போனா. மின்னு போனா. அதுக்கப்புறம் பெரிய மின்னுவே காணாம போயிட்டா. அவ பிரெக்னென்ட்டா இருக்கா அப்படின்னு தான் நான் நினச்சுக்கிட்டு இருந்தோம். அது குட்டி போட்டுட்டாளா? இல்ல என்னான்னு கூட எங்களுக்கு தெரியல. இப்போ வரைக்குமே அவ எங்க போனா? என்ன ஆனான்னு தெரியல. காணோம். இப்போதைக்கு இருக்கிறது இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அதனால மோஸ்ட்லி பெருசா வீடியோலாம் இவங்கள்துல எடுத்து கன்டென்ட் நான் முன்னலாம் மின்னுடைய வீடியோஸ் நெறையா போடுவேன். இப்போ எனக்கு அதெல்லாம் வீடியோ போடுறதுக்கே பயமாயிட்டு, அதனால நான் மின்னூஸ் எல்லாம் எடுக்கல. இருக்கிற 2 பேராவது ஒழுங்கா இருக்கட்டும் அப்படின்னு பயந்துக்கிட்டு அவங்களோடத எடுக்காம இருந்தேன். லாஸ்ட்டா தான் இந்த வீடியோ நாங்க எடுத்தோம். இது எடுக்கும்போது கூட எங்களுடைய மைனாக்கு இது கடைசி வீடியோ அப்படின்னு தெரியல. நேத்து காலையில நான் வந்து கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியதா இருந்தது. வர நெறையா விஷயங்கள் தடயங்கள் தாண்டி போயிட்டு வரும்போது பார்த்தாக்கா, திரும்ப அகைன் எங்க மைனாவ வந்து நாய் கடிச்சு, தலை தனியா, உடம்பு தனியா கிடக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ம் பூனைக்குட்டிங்க இறக்கும்போதும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டா நேத்து நாம போயிட்டு வரும்போது இப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ சிம்பா மட்டும் தான் தனியா இருக்கான். இதுக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு கூட தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த ஒரு பூனையாவது தப்பிப்பானா? இல்ல இவனையும் எதுவும் பண்றதுன்னு தெரியல. ரொம்ப பயந்து போய் எங்க கூடவே இருக்கான். ஸோ இவன இப்போ நான் வெளில விடுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறேன்.